ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் இப்போ ரீசன்ட் சமயத்தில் ஆப்ஷன் அப்படின்னு கேள்விப்படுவீங்க. ஆப்ஷன் அப்படின்னா என்ன, அதில் எப்படி ட்ரேட் செய்யலாம் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையணும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீசன்ட் சமயத்தில் நல்லா நிறைய கேள்விப்படுவோம். ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான், ஆப்ஷன் ட்ரேடிங் வாரீங்க அப்படின்னா ஹைலி ரிஸ்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லா பணம் சம்பாதிக்கலாம், அதில் உங்களுக்கு லாபம் வந்தாலும் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயம் நஷ்டம் வந்தாலும் அதிகமாக வரும். சரிங்களா? இரண்டு விஷயம் இருக்குது ஸ்டாக் ஆப்ஷனை பொறுத்த மட்டும். அதாவது ஆப்ஷனை பொறுத்த மட்டும் ரெண்டு இருக்குது. ஒன்று இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுவாங்க, இன்னொன்று ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுவாங்க. இண்டெக்ஸ்னால் நெஃப்டி 50, ஃபின் நெஃப்டி, பேங்க் நெஃப்டி அப்படின்னு சொல்லி கேள்விப்படுவீங்க. இன்னொன்று ஸ்டாக்கில் ஆப்ஷன் பண்ணுறது. சரிங்களா? இதில் நிறைய பேருக்கு ஸ்டாக்கில் எப்படி ஆப்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன டவுட் இருக்கும். அதாவது நேராக என்எஸ்சி வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. இதில் நெஃப்டி 50, நெக்ஸ்ட் 50 அப்படின்னு இருக்கும். நெஃப்டி 50ல் ஒரு 50 கம்பெனி இருக்கும், நெக்ஸ்ட் 50ல் ஒரு 50 கம்பெனி இருக்கும். ஆக மொத்தம் என்எஸ்சியை பொறுத்த மட்டும் 2050 கம்பெனி கிட்ட இருக்குது. சரிங்களா? ஆனால் நீங்கள் ஆப்ஷன் பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டுலேயும் பண்ணுறது ரொம்ப நல்லது. மேஜராக நெஃப்டி 50ல் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இங்கே நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஏதோ ஒரு ஸ்டாக்கை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ யூபிஎல் அப்படின்ட்டு இருக்குது. சரிங்களா? இந்த ஸ்டாக்கில் நீங்கள் ஆப்ஷன் பண்ணணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நேராக மேலே பார்த்தீங்கன்னா இதில் போய்ட்டு யூபிஎல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னா டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். என்ட்ரு பண்ணோடனே இங்கே வந்தீங்கன்னா டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு இருக்கும். டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னா இது ஆப்ஷன் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். சரிங்களா? இதில் வந்தீங்கன்னா ஆப்ஷன் செயின் அப்படின்னு இருக்கும். இதில் உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய பேஜே இந்த இடம்தான். இதில் என்னென்னா, உங்கள் லெஃப்ட் சைடு இருக்கிறது ஃபுல்லாகவே என்ன அப்படின்னா கால் ஆப்ஷன், உங்கள் ரைட் சைடு இருக்கிறது புட் ஆப்ஷன். சரிங்களா? இப்போ கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 480ம் 475ம் அட் த மணி. சரிங்களா? இதில் இந்த ஒயிட் கலரில் இருக்கா, இது அவுட் ஆஃப் த மணி. அவுட் ஆஃப் த மணி அப்படின்னா கால் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் 475 480, அதாவது யூபிஎல்ல பொறுத்த மட்டும் 475 இருக்குது. சரிங்களா? இப்போது 475லேருந்து 480, அப்புறம் 485 இதெல்லாம் தொடலை. ஸோ இதெல்லாம் அவுட்டில் இருக்க மணி, இன்னும் ரீச் ஆகலை, அவுட் ஆஃப் த மணி. இந்த 455 460 இதெல்லாம் தொட்டுட்டு வந்துருச்சு, அதனால் இந்த மணி அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? அட் ப்ரெசண்டில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறதுனால இது அட் த மணி. சரிங்களா? இது கால் ஆப்ஷன். அப்படியே புட் ஆப்ஷனுக்கு உல்ட்டா இந்த ஒயிட்டாக இருக்குல்ல, இதெல்லாம் தொட்டுட்டு வந்துருச்சுல, இதெல்லாம் அவுட் ஆஃப் த மணி. சரிங்களா? அட் த மணி சேம் தான். இதை மட்டும் மைண்டில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். மேலே இருக்கிறது எல்லாமே இந்த மணி. இதை மட்டும் இன்னொரு வாட்டி பிகினராக இருக்கிறீங்கன்னா இதை இன்னொரு வாட்டி கேட்டுருங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் டேரெக்டாக டைப் பண்ணணும். சரிங்களா? யூபிஎல் 475 நீங்கள் கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்படி ரவுண்டு ஃபிகராக டைப் பண்ணணும். சரிங்களா? இதில் உங்களுக்கு மார்ச், ஏப்ரல், மே அப்படின்னு சொல்லிட்டு 3 மாதத்துடைய கான்ட்ராக்ட் இருக்கும். சரிங்களா? இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இதனுடைய சார்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், டெக்னிக்கலாக இதை நான் ரிசர்ச் பண்ணுறேன். சரிங்களா? ரிசர்ச் பண்ணி இது தொடர்ந்து கீழே சரியும் அப்படின்னு நான் கணிச்சிட்டேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், கீழே சரியும் நினச்சிட்டேன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணணும். நான் உல்ட்டாவாக சொல்கிறேன், நல்லா கவனிங்க. மார்க்கெட் மேலே போகும்னு சொன்னால் கால் ஆப்ஷனை பை பண்ணணும். சரிங்களா? ரெண்டுமே பை தான், காலும் பை தான், புட்டும் பை தான். சரிங்களா? பட் என்னென்னா, இது கீழே இறங்கிச்சு அப்படின்னா புட்டு பை, மேலே ஏறும் கணிச்சிட்டிங்க அப்படின்னா கால் பை. இப்போது இந்த 475லேருந்து இல்லை இது 490 போயிடும் வரக்கூடிய மாதத்தில் அப்படின்னா நீங்கள் 490 கால் ஆப்ஷனே என்ன பண்ணலாம், பை பண்ணிக்கலாம். இல்லை இது அதுக்கு அடுத்த மாதம் ஏப்ரலில் தான் ரீச் ஆகுனா ஏப்ரல் எடுத்துக்கலாம், மேயில் ரீச் ஆகுனா மே எடுத்துக்கலாம். மே பொறுத்த மட்டும் உங்களால் இப்போதைக்கு அதை யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அதில் பையரும் செல்லரும் யாருமே இல்லை. ஸோ நீங்கள் மார்ச், ஏப்ரல் இது ரெண்டில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா? இதில் லார்ஜ் சைஸில் தான் நீங்கள் பை பண்ண முடியும். சரிங்களா? இப்போது
1300 இருக்கா, இதுதான் லார்ஜ் சைஸ். நீங்கள் வந்துட்டு ஒரு ஷேர் வாங்க. இப்போ ஷேரை பொறுத்த மட்டும் இப்போ இது மேலே இருக்கிறது யூபிஎல் ஷேரை பொறுத்த மட்டும் நீங்கள் எத்தனை வேணாலும் வாங்கிக்கலாம். சரிங்களா? அது இன்ட்ராடேனா அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே விற்கிறது, லாங் ரன்னா நம்ம ரொம்ப நாள் எடுத்துகிட்டு போகிறது. ஆனால் இதை பொறுத்த மட்டும் லார்ஜ் சைஸில் தான் நீங்கள் ஆப்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் லார்ஜ் சைஸில் தான் எடுக்கணும். சரிங்களா? இதில் இன்ட்ராடே வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா லிவரேஜுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸ்டாக்கில் ஆப்ஷனில் லிவரேஜ் கிடையாது. லிவரேஜ் அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ யூபிஎல்னு இருக்கா, நான் இந்த ஸ்டாக்கை பை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா 475 இருக்குது. லாங் டேர்ம் போகும்போது நான் 475 ரூபாயும் பே பண்ணணும். இன்ட்ராடே அப்படின்னு கிளிக் பண்ணிட்டேன்னா வெறும் 95 ரூபா பே பண்ணாலே போதும். என்னையால் ஒரு ஷேர் வாங்க முடியும். எதுக்குன்னா இன்ட்ராடேனா நீங்கள் அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே க்ளோஸ் பண்ணணும். இன்னொரு சிலருக்கு என்ன கேள்வி இருக்குன்னா, சார் 95 ரூபாயும் ஒரே நாளில் லாஸ் ஆயிடுச்சுன்னா, எனக்கு 100 ரூபாய்க்கு மேலே லாஸ் ஆயிடுச்சுன்னா, அப்படியெல்லாம் லாஸ் ஆகாது. இந்த ரிஸ்க் ரிவார்டை யோசித்து தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதனால் அது லாஸ் ஆகிறதுக்கு, அவ்வளோ அளவுக்கு லாஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸே கிடையாது. ரீசனபிளாக தான் இருக்கும். சரிங்களா? அதனால் நீங்கள் அதை யோசிக்கவே வேணாம். உங்களுடைய கேபிட்டல் நீங்கள் ஒரு லட்சம் வச்சுருந்தீங்கன்னா உங்களால் 5 லட்சம் ரூபாய்க்கு ட்ரேட் பண்ண முடியும். 5x அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஆனால் ஆப்ஷனை பொறுத்த மட்டும் உங்களுக்கு அந்த லிவரேஜ் கிடையாது. அதனால் எப்போதுமே இன்ட்ராடேயில் கிளிக் பண்ணிடாதீங்க. எப்போதுமே ஓவர் நைட்டை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும். சரிங்களா? இந்த ஆப்ஷன் செயினை பொறுத்த மட்டும் நீங்கள் இப்போ தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரீங்க, கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா இந்த அவுட் ஆஃப் த மணியில் ட்ரேட் எடுக்காதீங்க. சரிங்களா? இது என்னுடைய பெஸ்ட்டு சஜஷன் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நாட்கள் ஆக ஆக ப்ரீமியம் கரையும், இந்த இடம்லாம் ஜீரோவாகும். இது போக போக நீங்கள் படிக்க ஆரம்பிப்பீங்க. சரிங்களா? அதனால் எப்போவுமே இந்த மணியில் ட்ரேட் எடுங்க. ஒரு லாட் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுது அப்படிங்கிறது இங்கே கால்குலேட் பண்ணி இங்கே சொல்லிடும். சரிங்களா? ஒரு 7000 ரூபாய், கிட்டத்தட்ட ஒரு 7000 ரூபாய் இருந்தாலும் உங்களால் ஒரு லாட் சைஸ் வாங்க முடியும். இது மேலே ஏற 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 ஒரு ப்ராஃபிட் வரும். இதே இது ஆப்ஷன் செல்லிங் சொல்லுவாங்க. சரிங்களா? இது என்ன அப்படின்னா மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும், மார்க்கெட் மேலே ஏறுது அப்படின்னு கணிச்சிட்டோன்னா கால் ஆப்ஷன் ப்ரைஸ் மேலே போகும், புட் ஆப்ஷன் ப்ரைஸ் கீழே இறங்கும். நம்ம என்ன பண்ணணும், புட்டை செல் பண்ணணும். இதை செல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஹியூஜ் அமௌண்ட் தேவைப்படுங்க. பார்த்தீங்கன்னா 1.10 கிட்ட தேவைப்படுது. சரிங்களா? 1,10,000 ரூபா கிட்ட. இது ஆப்ஷன் செல்லிங். சரிங்களா? ஆனால் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இப்படி வந்துகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங்க்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா கன்சிஸ்டண்ட்டாக லாபம் பண்ணலாம். ஸ்ட்ராட்டஜியை இதுக்கடுத்து பக்காவாக க்ரியேட் பண்ணி உங்களோட ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஆப்ஷனை பொறுத்த மட்டும் இதுதான். இண்டெக்ஸில் பண்ணணும் அப்படின்னா வீக்லி கான்ட்ராக்ட்லாம் இருக்கும். ஸ்டாக்கில் மந்த்லி கான்ட்ராக்ட் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் இண்டெக்ஸ், அதனால தான் இண்டெக்ஸ் ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் இண்டெக்ஸ்லலாம் ட்ரேட் பண்ணுறீங்க, நெஃப்டி 50, ஃபின் நெஃப்டி, பேங்க் நெஃப்டிலாம் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாரத்துக்கும் கான்ட்ராக்ட் உண்டு. அதுலேருந்து 3 மாதம். ஒரு வாரத்தில் ரீச் ஆகுனா நீங்கள் அந்த கான்ட்ராக்டை கூட ட்ரேட் எடுக்கலாம். சரிங்களா? அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே க்ளோஸ் பண்ண நினச்சா கூட நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டை தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.